திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியில் ஒரு பெரிய புஷ்டத்தை அடித்து வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லா கிராமத்தில் உட்பட இரவானத்தில் சொருகி வச்சுருக்கான். நீங்கள் தான் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தீங்க. 505 வாக்குறுதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தான் பல போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் சொன்னதை எங்கள் இதை பூரா நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிறைவேற்றி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க சார். 100%, 95%. ஏன்னா நான் ஒரு 2 நாள் டைம் கொடுக்க அதை எடுத்து எதெல்லாம் பெண்ணிக்கு உதாரணத்துக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எதுக்கு போராடிட்டு இருக்காங்க? பழைய பென்ஷன் வேணும், அது நிறைவேற்றாங்களா? இப்போ விவசாயிகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடிட்டு இருக்கோம்? நெல்லுக்கு 2500 தரதா சொன்னாங்க குவிண்டாலுக்கு, கரும்புக்கு 4000 தரதா சொன்னாங்க. இது பூரா அறிக்கையில் இருக்கிறது. அவங்க தான் சொல்கிறேன். நான் நிறைவேற்றுறாங்களா? அப்புறம் எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், சட்டமன்றமே 100 நாள் நடத்த போகிறதா சொன்னாங்க. சட்டமன்றமே 5 நாள், 15 நாள் இல்லை, ஆண்டுக்கு 100 நாள் அதில் போட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு, அதாவது 2024 15 நாள் தான் நடந்திருக்கு. கேரளாவில் 65 நாள் நடந்திருக்கு. 100 நாள் நடத்துகிறதா அவங்க தான் சொன்னாங்க.